விஜய் கூட சூப்பரான வரலாறுலாம் படைச்சிருக்காரு சார். உச்சத்துல இருந்தவரு அரசியலுக்கு வந்திருக்காரு. ஒர்க் ஃப்ரம் ஹோம்லாம் கேள்விப்பட்டிருக்கோம். ஒர்க் ஃப்ரம் அரசியல் அதெல்லாம் பண்ணியிருக்கிறாரு. அதேபோல வந்து பார்த்தீங்கன்னா, மக்கள வந்து போராட்டத்துல போய் சந்திக்காம எல்லாரையும் அவரு பனையூர்ல வந்து அப்படிப்பட்ட ஒரு வரலாறு. இந்த ஸ்டாம்பேட் இது ஒரு வரலாறு. பல வரலாறு வந்து விஜய் அவர்கள் படைச்சிருக்கிறாரு. அதுல அவருக்கு வந்து பெருமை பாராட்டுக்குரிய ஒரு விஷயமா தான் இருக்குது. நீங்க இவ்வளவு தூரம் பேசுறது எல்லாமே நக்கல் தான் பண்ணிட்டு இருக்கீங்க. ம். புரியுதுங்களா? ஒரு நடிகன் அரசியலுக்கு வரக்கூடாதுங்கிறது கிடையவே கிடையாது. புரியுதுங்களா? ம். இங்க மு.க. ஸ்டாலின் வரைக்குமே ஏற்கனவே அவரு விஜய் அளவுக்கு படங்கள் நடிச்சு ஹிட் ஆகலனாலும் ஒரு ஃபிளாப் படத்துல நடிச்சவர் தான். ம். புரியுதுங்களா? ஒரு நடிகனுக்கு ம். முதலமைச்சர் ஆகக்கூடிய தகுதிகள் இருக்குது. ம். இன்னைக்கு இருக்கிற முதலமைச்சரே அப்படிதான் வந்திருக்காரு. இல்லையே. 2 பேர் முதலமைச்சரா இருந்திருக்கிறாங்க. அவங்கலாம் நடிகரே இல்லையே. நீங்க சொல்றபடி தான் எம்ஜிஆர், ஜெயலலிதா, கலைஞர், அண்ணாதுரை அவர்கள், அதேபோல ஸ்டாலின் அவர்கள், உதயநிதி ஸ்டாலின் இவங்க எல்லாமே அரசியல் பின்புலத்துல வந்து வந்திருக்கலாம். ஆனா 2 முதலமைச்சர்கள், மாபெரும் முதலமைச்சர்கள் 2 பேர் இருந்திருக்கிறாங்க. அவங்கலாம் அரசியல் அது பெரும்பான்மையை தானங்க வேணும். ஓ, இப்ப நீங்களே சொல்றீங்களா இவ்வளவு பேர் சொல்றீங்க. ஆனா 2 பேர் தான் சினிமாவுல இல்லாம இருந்திருக்காங்க. அவங்க எவ்வளவு பேர் சூப்பர் ஆண்டுன்னு இருக்காங்களே. தமிழ்நாடு ஆண்டு இருந்தாங்க. சூப்பரா இருந்திருக்காங்களே. அவங்க வந்து ஆக்டிங்கே பண்ணலையே நீங்க சொல்றபடி பார்த்தா. ஐயா எடப்பாடி பழனிசாமியும், ஐயா ஓபிஎஸ் அவர்களும்.